ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2024 வெளியான மலையாளம் பேஸ்டு தமிழ் டப்புடு மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 5 சூப்பர் ஹிட் மூவிஸை கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ என்னோடய யூடியூப் கெரியரில் முதல் வீடியோ. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். என்ன நல்லா இருக்குது நல்லான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு இந்த சேனலுக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்ரகாம் ஓஸ்லர் 2024 ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட மூவி. இதில் ஜெயராம் சார் ஹீரோவாகவும் மம்முட்டி வில்லனாகவும் பண்ணியிருக்காங்க. மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவோட ஃபேமிலி யாரோ கொண்டுட்ட மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சோகத்திலே அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு நாள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் இறந்துருக்கிறார். அதை பற்றி விசாரிக்க போன இடத்துல ஒரு மெசேஜ் ஒன்று இவங்களுக்கு கிடைக்குது. அது மூலிமா இவர் யாரோ கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிய வருது. இதே மாதிரியான கொலைகள் வரிசையாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது அந்த மூவி. இந்த மூவி IMDbல 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மூவி அன்பே ஷிப்பின் கண்டதேயம். இந்த மூவி 2024 செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. இந்த மூவியோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸ். இந்த மூவியில் மொத்தம் 2 கேஸஸை காட்டுறாங்க. அதில் முதல் கேஸ் ஒரு பொண்ணு காணாமல் போயிருக்கு. அதை பற்றி விசாரிக்க போன இடத்துல ஒரு சர்ச்சு ஃபாதரை விசாரிக்கிற நிலைமை வருது. மேலிடத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபாதரை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி இவர் விசாரிக்க போனதுனால இவர் அந்த கேஸ்லேருந்து விலக்கிட்டு அவங்க அந்த கேஸை கையில் எடுத்து ஒரு பொய்யான ஒரு நபரை அந்த கேஸுக்கு சாட்சியாக கொண்டு வராங்க. இவர் அதையும் மீறி அந்த உண்மையான பர்சனை கண்டுபிடிச்சி அவரை துரத்திக்கிட்டு போகும்போது அவர் இறந்துடுறாரு. இதனால் அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. கேஸ் முடிஞ்சிருது. அடுத்த கேஸில் இவர் மேலே இருக்கக்கூடிய அந்த பழியை நீக்கிறதுக்காக இவர் இன்னொரு கேஸ் இவருக்கு கொடுக்குறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட ஒரு பொண்ணுடைய கேஸை கொடுக்குறாங்க. அந்த கேஸை இவர் கடைசியாக கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதா அந்த மூவி. இந்த மூவி IMDbல 7.2 ரேட்டிங் வந்திருக்கு. இது ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஆவேசம் 2024 ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவி ஆக்ஷன் காமெடி த்ரில்லர் மூவி. இந்த மூவியில் ஹீரோவாக ஃபகத் ஃபாசில் பண்ணியிருப்பார். இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு கேங்ஸ்டரோட லைஃப்பும் 3 காலேஜ் பசங்களோட லைஃப்பும் ஒன்றா சேரும்போது என்னென்ன காமெடி ஆக்ஷன் இருக்குமோ அது இந்த மூவியில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. நல்ல என்டர்டெய்னிங்கான மூவி. ஃபகத் ஃபாசிலோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அமேசான் ப்ரைம்லேயும் ஹாட்ஸ்டார்லேயும் அவைலபிளாக இருக்குது. IMDbல 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மூவி வாழை. 2024 ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, 5 ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஒன்றா படிச்சுட்டு வர்றாங்க. இவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய கனவை இவங்க நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்க படிக்க வச்சுட்டு வராங்க. ஆனால் நாளுக்கு நாள் இவங்களுடைய சேட்டை அதிகமானதுனால இவங்க பேரண்ட்ஸ் இவங்க மேலே சரியான காண்டாகிறாங்க. இதனால் இவங்க தனித்தனி காலேஜில் சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் விதி அவங்க எல்லோரும் மறுபடியும் ஒரே காலேஜில் சேர்றாங்க. காலேஜ்லேயும் சரியாக படிக்காமல் எல்லாம் வீட்டுக்கு போகாமல் வீட்லேயே சும்மா இருக்கிறதுனால பேரண்ட்ஸோடைய ப்ரெஷர், ரிலேட்டிவ் ப்ரெஷர், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்குற ப்ரெஷரை இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஒரு வழியாக அவங்க வேலைக்கு போனாங்களா, என்ன ஆனாங்க, கடைசியாக அவங்க என்ன ஆனாங்க, என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த படத்துடைய கதை. IMDbல 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ARM. இந்த மூவி 2024 செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியோட ஹீரோ டொவினோ தாமஸ். இந்த மூவியில் 3 காலத்தில் நடந்த கதைகளை காட்டுறாங்க. இதில் டொவினோ தாமஸ் ட்ரிபிள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பார். இந்த கதையில் மணின்னு ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அவர் மிகப்பெரிய திருடர். இவருடைய ஊரில் கோயிலில் ஒரு அற்புத விளக்கு ஒன்று இருக்கும். அதை ஒரு தரப்பினர் மட்டும்தான் பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. இன்னொரு தரப்பினரை பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த இன்னொரு தரப்பினரில் மணியன் குடும்பமும் ஒன்று. அவருடைய மனைவி அந்த விளக்கை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அந்த விளக்கை திருடி கொண்டு வரும்போது ஊர் மக்கள் அவரை பிடிச்சிருவாங்க. மணியனுக்கு பேரனா அஜய்ன்னு ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அவர் ஊரில் நல்லா படிச்சுட்டு எலக்ட்ரிஷியனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஊர் மக்கள் அவரையும் திருட வம்சத்தில் பிறந்ததுனால அவரையும் திருட மாதிரியே பார்க்குறாங்க. ஒரு நாள் அந்த ஊரில் இருக்க விளக்கு காணாமல் போகுது. அதனுடைய பழி நம்ம அஜயன் மேலே விழுது. அந்த பழியை எப்படி தீர்க்கிறாரு, அவர் காதலிச்ச பொண்ணை எப்படி கைப்பிடிக்கிறாரு அப்படின்றது அந்த கதை. IMDbல 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.